பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா 45:4 அதிகாரம். நான் வெண்கலக் கதவு உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிவிட புதலில் நான் உங்களுக்கு தருவேன். பாருங்க, ஆண்டவர் இங்கே பொக்கிஷம் என்ற அழகான வார்த்தை எழுதியிருக்கிறார். இங்கே ஏசாயா 33 அதிகாரம் 6 அங்கே இப்படி ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதிலே அதன் பொக்கிஷம். எது கர்த்தருக்கு பயப்படுதல்? நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களிலே உறுதியாக இருக்கும். பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு, இந்த ஒரு மனிதனுக்கு இதுதான் பொக்கிஷம். இதுக்கு மொத்தம் சேர்த்து பேர் தேவனுக்கு பயப்படுதல். ரட்சிப்பு, ஞானம், அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான். அதுதான் உங்கள் பொக்கிஷம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 6 அதிகாரம் 21 படிக்கும்போது, உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கும். எதை உங்களுடைய வாழ்விலே மேன்மையானதாக சிறந்ததாக பார்க்குறீங்களோ, அப்போ எந்த ஒரு மனிதன் தான் வாழ்விலே ரட்சிப்பை அவன் பிரதானமாக பார்க்கிறானோ, தேவனுடைய விடுதலை பிரதானமாக பார்க்கிறானோ, அதுவே அவன் பெற்றுக்கொண்ட ஒரு பொக்கிஷம். அதுதான் பரிசுத்த சொல்கிறது, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், உங்கள் ஆத்மாவை அங்கே போய் சேர்த்து வையுங்கள், அங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவதில்லை அப்படி என்று அந்த பரலோக மேன்மை குறித்து, அந்த ரட்சிப்பின் மேன்மை குறித்து, பொக்கிஷமாகிய ரட்சிப்பை குறித்து இந்த பரிசுத்த வேதத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷமும் இருக்கும். மத்தேயு 12:25 பார்க்கும்போது, நல்ல மனுஷன் தன் பொக்கிஷமாகிய இருதயத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். அப்படின்னு அர்த்தம், உங்கள் பொக்கிஷமாகிய இருதயத்திலே இயேசு இருந்தால் இயேசு வருவார், பணம் இருந்தால் பணம் வரும், உலகம் இருந்தால் உலகம் வரும். நீங்கள் எதை உடையவர்களாக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் எடுத்து காட்டுவீர்கள். அப்போ உங்கள் இருதயம் அந்த ரட்சிப்பாகிய, அந்த அறிவாகிய, ஞானமாகிய, தேவ பயமாகிய பொக்கிஷம் இருந்தால் அதை தான் நீங்கள் காட்டுவீர்கள். நிறைய பேர் இயேசுடைய அன்பையோ ரட்சிப்பையோ அவர் கொடுத்த விடுதலையோ அவங்களால் சொல்ல முடியல. ஏனென்றால் அந்த இருதயத்தில் உலகம் நிரம்பியிருக்கிறது, உலகமாகிய அந்த பொக்கிஷம் நிரம்பியிருக்கிறது. அப்போ அருமையானவர்களே, உன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை அடைய வேண்டும், ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்றால் நல்ல பொக்கிஷமாகிய தேவனுடைய ரட்சிப்பு இருக்க வேண்டும். உபாகத்தில் 28 அதிகாரம் நீங்கள் 12 வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்கிற, நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். அப்போ வானம் பொக்கிஷம், அது பரலோகம், அது ஒரு பொக்கிஷம். அந்த பரலோகத்தில் இருந்து மனிதனுடைய தேவைகள், அவனுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்கள் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவன் அடைய வேண்டும் என்றால் அங்கே அந்த பொக்கிஷம் தன் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டும். பூமிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற வேண்டும் என்றால், அதே உபாகம் 28:1 சொல்லுகிறது, இப்போது நான் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு நீ உண்மையாக செவி கொடுத்தானால் நான் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதமாகிய பொக்கிஷம் உனக்கு வந்து பலிக்கும். என்னென்ன பொக்கிஷம்? உன் கர்ப்பக்கணிகள் ஆசீர்வதிக்கப்படும், நிலக்கணிகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சத்துருக்கள் எல்லாம் ஓடி போவார், ஒரு வழியாக ஒரு 7 வழியாக ஓடி போவார்கள். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன், நீ வாளாகாம தலையாகி கீழாகாம மேலாகுவேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக மனுஷன் போராடுகிறான். அப்போ அந்த ரட்சிப்பு, அந்த பூரண ரட்சிப்பும் அறிவும் ஞானமும் நம்முடைய காலங்களிலே உண்டாகிறது தான் அது விசேஷமான ரட்சிப்பாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 12 4:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. உங்களை என்னையும் காப்பாற்றுவதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, நித்திய வாழ்விலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, நம்முடைய காலங்களிலே ஞான அறிவாக தெய்வ பயமாகிய பொக்கிஷத்தை அடைவதற்கு இயேசு என்ற இரட்சகரை நம் வாழ்விலே அறிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் நீதிமொழிகள் 10:29 சொல்கிறது, கர்த்தருடைய வழி அது உத்தமருக்கு அரணாக இருக்கிறது. அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 128:2 அவருடைய வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அப்போ மக்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை தேவன் திறப்பதாக வாக்கு பண்ணுகிறார்.
அவர் திறந்தார்னால் வெங்கல கதவு உடையும், இரும்பு தாட்பாட்கள் முறியும். இதுவரைக்கும் கண்டிராத அறிந்திராத மேன்மையும் ஆசீர்வாதமும் நம் வாழ்வில் என்று சேரும். ஆண்டவரே, ஞானம் அறிவாகிய பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் என்று காத்திருப்போம். ஏசாயா 45:4 நீங்கள் நினைக்கிற வேண்டுகிற எல்லா பொக்கிஷத்தை நல்ல பொக்கிஷாலையாக வானத்தை திறந்து நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.